Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 மேக்ஸ் சாப்டர் 1 ஸ்கொயர் அண்ட் கியூப் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் ஆட் நம்பர்ஸ். எதெல்லாம் நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம்? நம்ம ஏற்கனவே மேல என்ன சொன்னோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். Let us explore the differences between consecutive squares. What do you notice? Consecutive னா என்ன அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ் தான் நம்ம கான்சிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸ். அப்ப அடுத்தடுத்த ஸ்கொயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும், நம்ம என்னெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம ஸ்கொயர்ஸ் எதெல்லாம் சொல்லுவோம்? 1, 4, 9, 16, 25 இதெல்லாம் தான் நம்ம ஸ்கொயர்ஸ்னு சொல்லுவோம். அப்ப கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து 1 and 4க்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். 4 and 9க்கான டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும். 9 and 16க்கான டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும். 16 and 25க்கான டிஃபரன்ஸ் வந்து பார்க்கணும். அப்போ 4 and 1க்கான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு? 3 இருக்கு. 9 and 4ஓட டிஃபரன்ஸ் வந்து 5, 16 and 9ஓட டிஃபரன்ஸ் வந்து 7, 25 and 16ஓட டிஃபரன்ஸ் என்ன வருது அப்படின்னா 9 வருது. See if the pattern continues for the next few square numbers. இப்ப அடுத்த few ஸ்கொயர் நம்பர்ஸுக்கும் இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. அடுத்த ஸ்கொயர்னா என்ன வரும்? 36 வரும். 36ல இருந்து 25 சப்ராக்ட் நமக்கு 11 வரும். இப்ப அடுத்து வந்து 49 வரும். 49ல இருந்து 36 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 13 வரும். நெக்ஸ்ட் 64ல இருந்து 49 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 15 வரும். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுது? 3, 5, 7, 9, 11, 13, 15 வருது. இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? ஆட் நம்பர்ஸ். அப்போ ஒரு கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸோட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? ஆட் நம்பர்ஸா இருக்கும். From this, we observe that adding consecutive odd numbers starting from 1 gives consecutive square numbers as below. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணும்போது ஆட் நம்பர் கிடைக்குதோ அப்ப ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் என்னது? 1. அப்போ 1ஓட ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஏற்கனவே இருக்கிற 1 ஆட் நம்பரோட நம்ம அடுத்த ஆட் நம்பர் 3 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த 2ஓட ஸ்கொயரான 4 வந்து கிடைக்கும். இப்போ 1, 3 அடுத்த ஆட் நம்பர் என்ன? 5. அப்போ 1, 3, 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 ஸ்கொயர் 9 கிடைக்கும். அடுத்த ஆட் நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 ஸ்கொயர் 14 கிடைக்கும். அப்போ ஆட் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் வேல்யூஸ் வரும். அப்போ ஒரு ஸ்கொயர் வேல்யூ வரணும் அப்படின்னா நம்ம ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்ப 36 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர்? 6ஓட ஸ்கொயர். அப்ப இந்த 6ஓட ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 6 ஆட் நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த வேல்யூ வந்து வந்துரும். இதுதான் வந்து ஆட் நம்பர். அப்படின்னா எத்தனை ஆட் நம்பர் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர். இதோட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 1. நெக்ஸ்ட் இந்த ஆட் நம்பர் எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணோம்னா 1 and 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2 ஸ்கொயர் ஆனா 4 வரும். நெக்ஸ்ட் இது வந்து 1 இருக்கு, இது வந்து 3 இருக்கு, இங்க வந்து 5 ஆட் நம்பர் இருக்கு. அப்போ 1, 3, 5 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 ஸ்கொயர் 9 வரும். நெக்ஸ்ட் இங்க வந்து ஆட் நம்பர் என்ன இருக்கு? 7 இருக்கு. 1, 3, 5, 7 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்கொயர் வேல்யூ 4ஓட ஸ்கொயர் 16 வந்து வரும். அப்ப ஆட் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ண இப்போ 4 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4ஓட ஸ்கொயர் கிடைக்கும். 5 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5ஓட ஸ்கொயர் வந்து கிடைக்கும். Do you remember this pattern from grade 6? இப்ப நம்ம இந்த பேட்டர்ன் எல்லாமே கிரேட் 6ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நம்ம பார்த்தோம். இப்ப இந்த பேட்டர்ன் எல்லாமே எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இப்ப இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க 1 பிளஸ் 3யோட நம்ம 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஆட் நம்பர்ஸ் வந்து கிடைச்சிரும். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட 2 வந்து ஆட் பண்றோம். இப்ப இந்த 3யோட 2 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 5 வரும். இப்போ திரும்ப இந்த 5ஓட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 7 வரும். அப்ப இந்த 7ஓட 2 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 9 வரும். அப்போ 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7 பிளஸ் 9 இருக்கும். நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியுது? We see that the sum of the first n odd numbers is n square. Alternatively, every square is a sum of successive odd numbers starting from 1. இப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா sum of first odd number அப்படிங்கிறது வந்து n ஸ்கொயரா வந்து இருக்கும். இப்போ இது வந்து 1 plus 3 அப்படின்னா இது எதோட ஸ்கொயரா இருக்கும்? 2ஓட ஸ்கொயரா இருக்கும். நெக்ஸ்ட் sum of n odd numbers. இப்போ இங்க 3ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 odd numbersோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா n ஸ்கொயரா. இங்க என்ன இருக்கு? 5, 8, 3ஓட ஸ்கொயரா வந்து இருக்கும். நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பரோட ஸ்கொயர் வேல்யூவா இருக்கும்.
3 அப்படின்னா 3 மட்டும் ஆட் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. 1ல இருந்து எல்லா ஆட் நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு அந்த n ஸ்கொயர் வந்து கிடைக்கும். Also, we can find out whether a number is a perfect square by successively subtracting odd numbers. Consider the number 25. Successively subtract 1, 3, 5 until you get or cross over 0. இப்போ வந்து நம்ம இன்னொரு மெத்தட் இப்போ ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நம்பர்ல இருந்து நம்ம ஆட் நம்பர்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் 1 வந்து சப்ராக்ட் பண்ணணும். அதுல என்ன வேல்யூ வருதோ அதோட அடுத்த ஆட் நம்பரான 3 வந்து சப்ராக்ட் பண்ணணும். அவங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க 25 கொடுத்திருக்காங்க. அப்போ 25 ஓட 1 சப்ராக்ட் பண்ணனும் என்ன வரும் 24 வரும். இப்போ 24 ஓட அடுத்த ஆட் நம்பர் என்ன 3. அப்ப அடுத்த ஆட் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 21 வரும். அப்புறம் 3க்கு அப்புறம் இருக்கிற ஆட் நம்பர் என்ன 5. அப்போ 21 ஓட இந்த 5 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணனும் 16 வரும். 5க்கு அப்புறம் இருக்கிற ஆட் நம்பர் 7. 16ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 9 வரும். 7க்கு அப்புறம் இருக்கிற ஆட் நம்பர் வந்து 9. அப்ப 9 ஓட 9 நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 0 வரும். அப்ப எந்த ஒரு வேல்யூவோட நம்ம ஆட் நம்பர்ஸ 1ல இருந்து சப்ராக்ட் பண்ணிட்டே வரும்போது 0 வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா வந்து இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து 22 வந்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த 22 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் 22ல இருந்து 1 வந்து சப்ராக்ட் பண்ணணும். 22ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் 21 வரும். இப்ப 21ல இருந்து 1க்கு அடுத்த ஆட் நம்பர்ஸ் என்ன 3. அப்ப 21ல இருந்து நம்ம 3 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் 18 வரும். அப்ப 18ல இருந்து 3க்கு அப்புறம் இருக்கிற ஆட் நம்பர் 5. 18ல 5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 13 வரும். இப்போ 13ல இருந்து அடுத்த ஆட் நம்பர் என்ன 7. 13ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். இப்போ 5ல இருந்து அடுத்த ஆட் நம்பர் என்ன 9. 5ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -4 வரும். இப்போ இத சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0 வருதா வரல. அப்ப இந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்க முடியாது. இப்போ நம்ம இதுக்கு வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாமா? இப்போ நம்ம 16 வந்து எடுத்துக்கலாம். இப்ப 16 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் 16ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆட் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா 15 வரும். அடுத்து 15ல இருந்து அடுத்த ஆட் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 12 வரும். 12ல இருந்து அடுத்த ஆட் நம்பரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 7 வரும். 7ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0 வரும். இப்போ ஒரு ஆட் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டே வரும்போது 0 வந்தது அப்படின்னா அப்போ 16 அப்படிங்கிறது ஸ்கொயர் வேல்யூவா இருக்கும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம எத்தனை மெத்தட் பார்த்திருக்கோம்? 2 மெத்தட் வந்து பார்த்திருக்கோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் வந்து சொன்னோம் ஒரு நம்பர் வந்து 2, 3, 7, 8ல வந்து எண்ட் ஆயிருக்கும். எந்த ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து 2, 3, 7 ஆர் 8 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்க முடியாதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னோம். அதே மாதிரி இன்னொரு வேல வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படிங்கறத அந்த ஆட் நம்பர்ஸை நம்ம சப்ராக்டே வரும்போது 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 0 வரல அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாதுன்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ இங்க வந்து நம்ம என்ன செஞ்சோம் 25 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டே வந்தோம்ல. எத்தனை டைம் வந்து சப்ராக்ட் பண்ணிருக்கோம் 1, 2, 3, 4, 5. இந்த நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இருக்கோ அதுதான் அந்த நம்பரோட ஸ்கொயர்னு சொல்லிருக்கோம். எத்தனை ஆட் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்கோம் 5 ஆட் நம்பர்ஸ். அப்போ 5 ஓட ஸ்கொயரா இருக்கும். 5 5s are 25. Next, use the pattern above. Find 36 square. Given that 35 square equal to 1225. 36 ஓட ஸ்கொயர் வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். இப்போ 36 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 36 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு கிடைச்சிரும். ஆனா அவங்க எந்த பேட்டர்ன்ல வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேல பார்த்தோம்ல ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணா வரும்னு அந்த பேட்டர்ன் வச்சு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம் ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கொயர் வந்து கிடைச்சிரும். வந்து 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர். இப்ப நமக்கு 6 ஸ்கொயர் வந்து வேணும். அவங்க என்ன கொடுத்திருக்காங்க 5 ஸ்கொயர் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா 6th ஆட் நம்பர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது வந்து கிடைச்சிரும்ல. இப்ப அவங்க வந்து 5 ஸ்கொயர் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 6th ஸ்கொயர் வந்து கேட்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம 5 ஸ்கொயர் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா எது வரைக்கும் ஆட் பண்ணிருப்பாங்க 9 வரைக்கும் ஆட் பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம எதை மட்டும் ஆட் பண்ணா போதும் 36th ஆட் நம்பர் மட்டும் ஆட் பண்ணா போதும். இப்ப இதுல வந்து நமக்கு வந்து 6th ஆட் நம்பர் என்னன்னு தெரியும். அப்ப நம்ம டைரக்டா ஆட் பண்ணிடலாம். இப்ப அதுல வந்து 36th ஆட் நம்பர் நமக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது. அப்போ அந்த ஆட் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2n - 1ன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 6 அப்படிங்கிறது தான் நம்ம n ன்னு சொல்லுவோம். அப்போ n
n வந்து 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 12 மைனஸ் 1 11. அப்போ 6th ஆட் நம்பர் வந்து கிடைச்சிருச்சா? அப்ப நமக்கு 36th ஆட் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 2 36 ஆல மல்டிபிள் பண்ணி 1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 72 மைனஸ் 1 71 இருக்கும். இந்த 71 தான் 36th ஆட் நம்பரா இருக்கும். அப்போ ஏற்கனவே இருக்கிற வேல்யூவோட இந்த 71 ஆட் பண்ணா கிடைச்சிரும். From the question we know that 1225 is the sum of the first 35 odd numbers. To find 36 square, we need to add the 36th odd number to 1225. வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? இந்த 1225 அப்படிங்கிறது first 35 odd numbers ஓட sum தான். நமக்கு என்ன வேணும்? 36 ஸ்கொயர் வேணும். அப்ப நமக்கு 36th odd number என்னன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த 36 odd நம்பரோட இந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அப்ப how do we find the 36th odd number? 36th odd number நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா the first odd number is 1. first odd number என்ன? 1. second odd number என்ன? 3. third odd number என்ன? 5. sixth odd number என்ன? 11. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. வாட் இஸ் த nth odd number? அப்ப நமக்கு என்னன்னே தெரியாது. nth odd number அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the nth odd number is 2n minus 1 இருக்கும். இப்ப nth odd number அப்படிங்கும்போது 2n minus 1 இதுதான் வந்து நமக்கு என்னன்னே தெரியாத odd number கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 7th odd number வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 7 2 ஆல மல்டிபிள் பண்ணி 1 ஆல சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 7 2s are 14 minus 1 13 வரும். இங்க என்ன வந்திருக்கு? 13 வந்திருக்கு. அப்போ 7th odd number வந்து 13 தானான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாமா? இப்ப நம்ம கண்டுபிடிச்ச 7th odd number என்ன? 13. 7th odd number வந்து 13 தான் வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாமா? first odd number என்ன? 1. second odd number 3. third odd number 5, fourth odd number 7, fifth odd number 9, sixth odd number 11, seventh odd number 13. seventh odd number அப்படிங்கிறது என்னதுதான் வருது? 13 தான் வருது. அப்போ நமக்கு 36th odd number வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 36 2 ஆல மல்டிபிள் பண்ணி அதை 1ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 36 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 72. 72ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 71. அப்போ 36th ஆட் நம்பர் என்னவா இருக்கும்? 71 இருக்கும். அப்ப ஏற்கனவே என்ன இருக்கு? 1225 இருக்கு. இப்போ 1225 ஓட 71 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 5 plus 1 6, 7 9, 2 வந்து அப்படியே போட்டுக்கிறோம், 1 வந்து அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ 1296 இருக்கும். இப்போ 36 ஓட ஸ்கொயர் வந்து 1296 தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாமா? 36 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 6 6 36, 3 6 3 21, 6 3 18, ரிமைண்டர் 1, 3 3 9, 10, 6 9 2 1. அப்போ 1296 is correct. Next, consider a number such as 38 that is not a square and subtract consecutive odd numbers starting from 1. இப்போ வந்து 36 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். எந்த மெத்தட்ல பார்க்க போறோம் அப்படின்னா ஆட் நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிப்போம்ல அந்த மாதிரி பார்க்க போறோம். இப்போ 38ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 37, 37ல இருந்து அடுத்த ஆட் நம்பரான 3 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 34, 34ல இருந்து அடுத்த ஆட் நம்பர் 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 29, 29ல இருந்து அடுத்த ஆட் நம்பர் 7 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 22, 22ல இருந்து அடுத்த ஆட் நம்பர் 9 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 13, 13ல இருந்து அடுத்த ஆட் நம்பர் 11 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2, 2ல இருந்து அடுத்த ஆட் நம்பர் 13 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -11 வருது, 0 வரல. அப்போ 38 is not a perfect square. This shows that 38 cannot be expressed as a sum of consecutive odd numbers starting with 1. இப்போ நம்ம 38 1ல இருந்து அடுத்தடுத்து வர consecutive odd numbersல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 வந்துச்சா? வரல. அப்போ 38 is not a perfect square. Next, how many numbers lie between two consecutive perfect squares? Do you notice a pattern? நம்ம two consecutive perfect squares வந்து எடுத்துக்க போறோம். இதுல வந்து ஏதாவது pattern வந்து நம்மளால பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். two consecutive squares னு சொல்லியிருக்காங்களா? அப்போ two consecutive squares அப்படின்னா நம்ம 1 ஸ்கொயர்ல இருந்து 2 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துக்கலாமா? 1 ஸ்கொயர்ல இருந்து 2 ஸ்கொயர் வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் என்ன இருக்கும்? 4 இருக்கும். இப்போ இதுக்கு இடையில எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும்? 2 and 3 வந்து இருக்கும். இப்போ இதே இது நம்ம வந்து 2 ஸ்கொயர்
ஸ்கொயர் அண்ட் 3 ஸ்கொயர் வந்து எடுத்துப்போம். 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 9. அப்போ 4ல இருந்து 9 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும் 5, 6, 7, 8 வந்து இருக்கும். எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 4 நம்பர்ஸ் வந்து இருக்கு. 1 ஸ்கொயர்ல இருந்து 2 ஸ்கொயர் வரைக்கும் 2 நம்பர்ஸ் இருக்கு. அதே மாதிரி 2 ஸ்கொயர்ல இருந்து 3 ஸ்கொயர் வரைக்கும் 4 நம்பர்ஸ் வந்து இருக்கு. இப்ப நம்ம 3 ஸ்கொயர்ல இருந்து 4 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 3s are 9, 4 4s are 16, 10, 11, 12, 13, 14, 15 எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 நம்பர்ஸ் இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம ஏதாவது பேட்டர்ன் வந்து பார்க்க முடியுதா? அப்போ 2 கான்சிக்யூட்டிவ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கிற நம்பர்ஸ் எப்போதுமே ஈவனா தான் இருக்கும். How many square numbers are there between 1 and 100? How many are between 101 and 200? Using the table of square you filled earlier, enter the values below. Tabulating the number of squares in each block of 100. What is the largest square less than 1000? இப்ப வந்து நம்ம மேல வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து 1ல இருந்து 30 வரைக்கும் பார்த்தோம்ல. இதுல வந்து 30 வரைக்கும் நம்ம ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கொயர் வேல்யூல வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம மார்க் பண்ண போறோம். இந்த ஸ்கொயர் வேல்யூஸ்ல வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் வந்து இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 ஸ்கொயர்ல இருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 10 நம்பர்ஸ் வந்து இருக்கு. அப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் நம்ம எவ்வளவு நம்பர்ஸ் வந்து பார்த்தோம் 10 நம்பர்ஸ் வந்து பார்த்தோம். இப்ப அடுத்து 101ல இருந்து 200 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். 101ல இருந்து 200 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு இது வந்து 121, 144, 169, 196 இது வந்து 200க்கு மேல போயிடுச்சு. அப்போ 101ல இருந்து 200 வரைக்கும் 1 2 3 4 நம்பர்ஸ் வந்து இருக்கு. 101ல இருந்து 200 வரைக்கும் 4 நம்பர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் 201ல இருந்து 300 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 நம்பர்ஸ் வந்து இருக்கு. 201ல இருந்து 300 வரைக்கும் 3 நம்பர்ஸ் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் 301ல இருந்து 400 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 1 2 3. 301ல இருந்து 400 வரைக்கும் 3 நம்பர்ஸ் இருந்தது. 201ல இருந்து 500 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 1 2 நம்பர்ஸ் வந்து இருக்கு. 401ல இருந்து 5 வரைக்கும் 2 நம்பர்ஸ் வந்து 501ல இருந்து 600 வரைக்கும் 1 2 நம்பர்ஸ் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் 501ல இருந்து 600 வரைக்கும் 2 நம்பர்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் 601ல இருந்து 700 வரைக்கும் 1 2 நம்பர்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் 601ல இருந்து 700 வரைக்கும் 2 நம்பர்ஸ் இருந்தது. 701ல இருந்து 800 வரைக்கும் 2 நம்பர்ஸ் வந்து இருக்கு. 701ல இருந்து 800 வரைக்கும் 801ல இருந்து 900 வரைக்கும் 1 2 நம்பர்ஸ் வந்து இருக்கு. 801ல இருந்து 900 வரைக்கும் நமக்கு 2 நம்பர்ஸ் வந்து இருந்தது. இப்ப 901ல இருந்து 1000 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் இருந்தது இப்ப நம்ம மேல வந்து 30 ஸ்கொயர் வரைக்கும் பார்த்தோம்ல நமக்கு என்ன இருந்தது 900 வந்து இருந்தது. அப்போ 901ல இருந்து இருந்ததா இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யலாம் 31 ஸ்கொயர் வந்து என்னன்னு பார்க்கலாம். 31 ஸ்கொயர் எப்படி பார்க்கிறது 31 2 டைம் மல்டிபிள் பண்ணலாமா 1 1s are 1 1 3 is 3 1 3 is 3 3 3s are 9. அப்ப என்ன வரும் 1 6 9 வரும் 961 வரும். இப்போ 32 ஓட வேல்யூ வந்து பார்க்கலாம். 32 ஓட வேல்யூ பார்த்தா என்ன வரும் 2 2s are 4 3 2s are 6 3 2s are 6 3 3s are 9 என்ன வரும் 4 6 plus 6 12 ரிமைண்டர் 1 10 வந்துரும் 1024 வந்துரும். அப்போ 1000 விட அதிகமா போயிடுச்சு. அப்ப 901ல இருந்து 1000 வரைக்கும் எவ்வளவு நம்பர்ஸ் தான் இருக்கும் only 1 நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். இப்போ வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம் 1 3 6 10 15 தான் வந்து ட்ரையாங்குலர் நம்பர்னு சொல்லியிருக்கோம். இப்போ 1ஓட எதை ஆட் பண்ணா 3 வரும் 2 ஆட் பண்ணா 3 வரும். 3ஓட 3 ஆட் பண்ணோம்னா 6 வரும். இப்போ 6ஓட 4 ஆட் பண்ணோம்னா 10 வரும். 10ஓட 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15 வரும். அப்ப அடுத்த ட்ரையாங்குலர் நம்பர் என்னவா இருக்கும் 15ஓட 6 ஆட் பண்ணணும் 21 இருக்கும். இதுதான் வந்து நம்ம ட்ரையாங்குலர் நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ கேன் யூ see any relation between triangular number and square number? Extend the pattern shown and draw the next term. இப்போ வந்து இந்த ட்ரையாங்குலர் நம்பருக்கும் இந்த ஸ்கொயர் நம்பருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம எதெல்லாம் ட்ரையாங்குலர் நம்பர்னு சொல்லுவோம் 1 3 6 10 15 இததான் வந்து நம்ம ட்ரையாங்குலர் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டு கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் வந்து எடுத்துக்கிறோம். ரெண்டு கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 1 plus 3 என்ன வரும் 4 4 அப்படிங்கிறது என்னது 2ஓட ஸ்கொயர். இப்போ அடுத்த கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர் வந்து எடுத்தோம் அப்படின்னா 6 plus 3 என்ன வரும் 9 3 ஸ்கொயர். இப்போ அடுத்த கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 6 plus 10 16 அப்படிங்கிறது 4ஓட ஸ்கொயர். இப்போ
அடுத்த கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் 10 பிளஸ் 15 25 வரும். 25 அப்படிங்கிறது என்னது 5 ஓட ஸ்கொயர். அப்ப நம்ம லைன் வந்து எப்படி டிரா பண்ணணும்? இங்க ஃபர்ஸ்ட் வந்து 4 இருக்கணும், அடுத்து வந்து 3 இருக்கணும், அடுத்து 2 இருக்கணும், அடுத்து வந்து 1 இருக்கணும். இப்ப இங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்க 10 இருக்கும். இங்க வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இங்க வந்து 15 இருக்கும். அப்போ 10 அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்குலர் நம்பர். அடுத்த கான்சிக்யூட்டிவ் ட்ரையாங்குலர் நம்பர் அப்படிங்கிறது 15. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஒரு ஸ்கொயர் வேல்யூ வரும். ஸ்கொயர் வேல்யூ என்னது? 10 பிளஸ் 25 எதோட ஸ்கொயர் வேல்யூவா இருக்கும்? 5 ஸ்கொயரா இருக்கும். Next is square roots. The area of a square is 49 square centimeter. What is the length of its side? We know that 7 multiplied by 7 equal to 49 or 7 square equal to 49. ஒரு ஸ்கொயர் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும் என்ன செய்வோம்? அவங்க வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் கொடுத்துருவாங்க, நம்ம ஏரியா வந்து கண்டுபிடிப்போம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அவங்க ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க, நம்ம சைடு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப ஏரியா வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 49 கொடுத்துருக்காங்க. இப்போ 49 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர்னு நமக்கு தெரியும், 7ஓட ஸ்கொயர். அப்ப இதோட ஒரு சைடு வந்து எவ்வளவா இருக்கும்? 7 சென்டிமீட்டரா இருக்கும். இப்ப இது பெரிய பெரிய நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். So the length of the side of a square with an area of 49 square centimeter is 7 centimeter. We call 7 the square root of 49. ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து 49 ஸ்கொயர் மீட்டரா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒன் சைடு வந்து எவ்வளவு இருக்கும்? 7 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். அப்போ 7 அப்படிங்கிறது 49ஓட ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவோம். In general, if y equal to x square, then x is the square root of y. இப்போ y அப்படிங்கிறது x ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா x அப்படிங்கிறது y ஓட ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவோம். What is the square root of 64? அப்போ 64 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து என்னவா இருக்கும்? 8 8 64. அப்போ 64 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 8 ஆ இருக்கும். We know that 8 multiplied by 8 is 64. So 8 is the square root of 64. What about minus 8 multiplied by minus 8? That is 64 too. 64 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம என்னன்னு கேட்டோம் அப்படின்னா 8 னு சொல்லுவோம். அப்போ minus 8 multiplied by minus 8 ஓட ஸ்கொயர் ரூட்டும் 64 ஆ இருக்குமா? Yes, minus 8 ஓட ஸ்கொயர் ரூட்டும் 64 ஆ தான் இருக்கும். ஏன் minus 8 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 64 ஆ இருக்கும்னு சொல்றோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு? minus 8. minus 8 ஸ்கொயர் அப்படின்னா நம்ம இதை எப்படி மல்டிபிள் பண்ணணும்? minus 8 multiple by minus 8 ன்னு பண்ணணும். ரெண்டு நம்பர் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து ஒரே சைனா இருந்தது அப்படின்னா இது வந்து கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிரும் பார்த்திருக்கோம். அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ பிளஸ் 64 தான் இருக்கும். ஒரு நம்பரோட நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பிளஸ் ஆவும் இருக்கலாம், மைனஸ் ஆவும் இருக்கலாம். So the square root of 64 are plus 8 and minus 8. அப்போ 64 ஓட ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது பிளஸ் 8 ஆவும் இருக்கலாம், மைனஸ் 8 ஆவும் இருக்கலாம். Every perfect square has two integer square root. One is positive and other is negative. The square root of a number is denoted by this symbol. இப்போ வந்து எல்லா பெர்ஃபெக்ட் ஸ்கொயருமே வந்து 2 இன்டிஜர் ஸ்கொயர் ரூட் வந்து இருக்கும். இப்போ இந்த வந்து நம்ம எப்படி வந்து 64ஓட ஸ்கொயர் ரூட் வந்து -8 ஆவும் இருக்கலாம், +8 ஆவும் இருக்கலாம்னு சொன்னோமோ மாதிரி ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குமே அதோட ஸ்கொயர்ஸ் வந்து பிளஸ் ஆவும் இருக்கலாம், மைனஸ் ஆவும் இருக்கலாம். இப்ப நம்ம ஸ்கொயர் ரூட்டை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ல தான் வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து டினோட் பண்ணுவோம். இப்ப இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம ரூட் ஆஃப் 64 அப்படின்னு எழுதணும் அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 8 ஸ்கொயர் ஆஃப் 64ன்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த 2வையும் இந்த ஸ்கொயரையும் நம்ம கேன்சல் பண்ணலாம், பண்ணிட்டு 8ன்னு சொல்லி எழுதலாம். ஆனா இந்த 8 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? பிளஸ் ஆவும் இருக்கலாம், மைனஸ் ஆவும் இருக்கலாம். 100 அப்படின்னா இதோட ஸ்கொயர் வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 10 இருக்கும். பிளஸ் 10 ஆவும் இருக்கலாம், மைனஸ் 10 ஆவும் இருக்கலாம். நோட் தட் ரூட் 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 8 அண்ட் ரூட் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 10. இன் ஜெனரல் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் n. இன் திஸ் சாப்டர் we shall only consider the positive square root. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரூட்டுக்குள்ள வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து பிளஸ் ஆவும் இருக்கலாம், மைனஸ் ஆவும் இருக்கலாம். அப்போ ஒரு n ஸ்கொயர் இது வந்து இந்த 8 அண்ட் 10க்கு மட்டும் தான் பொருந்துமான்னு கேட்டா எல்லா நம்பர்ஸ்க்குமே அப்படிதான். n ஸ்கொயர் வந்து ரூட்ல இருந்தது அப்படின்னா அதோட ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து பிளஸ் ஆவும் இருக்கலாம், மைனஸ் ஆவும் இருக்கலாம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் பார்க்க போறோம்.
Given a number such as 576 or 327, how do we find out if it is a perfect square? If it is perfect square, how can we find it square root? We know that the perfect square ends in 1, 4, 9, 6, 5 or an even number of zeros. But it is not certain that a number that satisfies this condition is a square. இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து 1, 4, 9, 6 or 5ல வந்து எண்ட் ஆயிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ல வந்து எண்ட் ஆயிருக்கணும். அப்படி எண்ட் ஆயிருந்தாதான் அதை வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்ப இதுல வந்து 327 அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? 1, 4, 9, 6, 5ல வந்து எண்ட் ஆயிருக்கா? இல்ல. அல்லது ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா 2 zeros ஆர் 4 zeros ஆர் 6 zeros அப்படி வந்து எண்ட் ஆயிருக்கா? இல்ல. அப்ப இது என்ன கிடையாது? ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. We can clearly say that 327 is not a perfect square. However, we cannot be sure 576 is a perfect square. இப்போ வந்து நம்ம 327 அப்படிங்கிறது perfect square கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த 576 அப்படிங்கிறது perfect square-ஆ? அதை எப்படி நம்ம செக் பண்ணலாம்? We can list all the square numbers in sequence and find out whether 576 occurs among them. We know that 202 இங்க வந்து 202 வராது, 20 square. Now find squares 21 square, 21, 22, 23 and so until we get 576 or a number greater than 576. நமக்கு தெரியும் 20 square அப்படிங்கிறது என்னது? 400. 30 square அப்படிங்கிறது என்னவாயிரும்? 600 ஆயிரும். அப்ப இந்த 576 அப்படிங்கிறது எதுக்கு இடையில தான் இருக்கும்? இந்த 20 squareக்கும் 30 squareக்கும் இடையில தான் இருக்கும். அப்ப நம்ம 21 squareல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாமா? 21 squareோட வேல்யூ என்ன? 441. 22 வந்து 484. 23 வந்து 529, 24 வந்து 576. நமக்கு என்னதான் வேணும்? 576. அப்போ 576 is a perfect square. எதோட perfect square? 24 ஓட perfect square. However, this process became inefficient for larger numbers. இந்த மெத்தட் வந்து larger numbers வந்து நம்ம அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. Recall that every square can be expressed as a sum of consecutive odd numbers starting from 1. Consider root of 81. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு வேல்யூ வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் 1ல இருந்து 3, 3ல இருந்து 5 அப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல 0 வந்துச்சுன்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். லாஸ்ட்ல 0 வரல அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். இப்ப 81ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன? 1. 81ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 80. செகண்ட் ஆட் நம்பர் என்ன? 3. 80ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 77. தேர்ட் ஆட் நம்பர் 5. So 77ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா 72. 72ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 65. 65ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 56. 56ல இருந்து 11 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 45. 45ல இருந்து 13 சப்ராக்ட் பண்ணா 32. 32ல இருந்து 15 சப்ராக்ட் பண்ணா 17. 17ல இருந்து 17 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0. அப்ப நமக்கு 0 வந்துருச்சு. அப்ப இது என்னதுதான்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஆனா எத்தனை கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 ஆட் நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ணிருக்கோம். அப்ப இது எதோட ஸ்கொயரா இருக்கும்? 9 ஓட ஸ்கொயரா இருக்கும். From 81, we successively subtracted consecutive odd numbers starting from 1 until we obtain 0 at the 9th step. Therefore, root 81 equal to 9. இப்போ வந்து நமக்கு 0 அப்படிங்கிறது எந்த ஸ்டெப்ல வந்திருக்கு அப்படின்னா 1ல இருந்து 9th ஸ்டெப்ஸ்ல வந்து வந்திருக்கு. அப்போ இது எதோட ஸ்கொயரா இருக்கும்? 9 ஓட ஸ்கொயரா இருக்கும். Can we find the square root of 729 using this method? இப்ப நம்ம வந்து 729 அப்படிங்கறது இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா இது வந்து என்னவாகும்? எஸ், பட் இட் வில் பி டைம் கன்சியூமிங். இது வந்து நமக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுட்டே இருக்கும்போது அதுல நம்ம மிஸ்டேக் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? We know that a perfect square is obtained by multiplying an integer by itself. இப்ப நமக்கு தெரியும் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா அது வந்து அந்த இன்டீஜர் எந்த இன்டீஜரா இருக்கோ அதே இன்டீஜரால மல்டிபிள் ஆகணும். அதை தான் நம்ம பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இன்னொரு மெத்தட் எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்.
இப்ப நம்ம வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் வச்சு அந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா எஸ் நம்மளால முடியும். If we can divide the prime factor of a number into two equal groups, then the product of the prime factor is either group combined to form the square root. இப்போ வந்து நம்ம ஒரு பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ரெண்டு குரூப்பா வந்து ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது எந்த நம்பர்ஸ்க்குலாம் வந்து எல்லா நம்பர்ஸுமே வந்து நம்ம இந்த மாதிரி டூ குரூப்பா வந்து ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். சப்போஸ் குரூப் வந்து ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 16 வந்து எடுத்துக்கலாம். 16ஓட ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்? 2 8 2s are 16, 2 4 2s are 8, 2 2 2s are 4, 2 1 எத்தனை 2 இருக்கு? 1 2. அப்போ 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 2வா 2 இன்டு 2 ஒரு குரூப்பா நம்ம ஃபார்ம் பண்ணலாம். 2 இன்டு 2 2 இன்டு 2 இதை வந்து ஒரு குரூப்பா வந்து ஃபார்ம் பண்ணலாம். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் பை இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 மல்டிபிள் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா? நமக்கு என்ன வரும்? 2 மல்டிபிள் பை 2 மட்டும் வரும். அப்போ 2 2s are 4. அப்போ 16 இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து 35 வந்து எடுத்துக்கலாம். 35 வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 5 டேபிளால டிவைட் பண்ண முடியுமா? 7 5s are 35, 7 1 7 is 7, 5 and 7 மட்டும்தான் இருக்கு. இதை நம்ம வந்து குரூப் பண்ண முடியுமா? குரூப் பண்ண முடியாது. ஏன்? எப்படி குரூப் பண்ணணும்? எல்லா நம்பரையும் நம்ம 2 வந்து குரூப் பண்ண கூடாது. ஒரே இண்டிஜரா இருந்தா மட்டும்தான், சேம் நம்பரா இருந்தா மட்டும்தான் நம்ம குரூப் பண்ணணும். இதை வந்து நம்மளால குரூப் பண்ண முடியாது. அப்ப 35 is not a perfect squareன்னு நம்ம சொல்லலாம். இப்போ is 324 a perfect square. இப்போ 324 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம எப்போது போடுற மாதிரி பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து போடலாம். 324 நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 2 டேபிள் வந்து பண்ணலாமா? 1 2 is 2, ரிமைண்டர் வந்து 1 6 2s are 12, 2 2s are 4, 162, திரும்ப 2 வந்து 8 2s are 16, 1 2 is 2, திரும்ப 18, 3 டேபிள்ல வந்து போடலாம். 2 3s are 6, ரிமைண்டர் 1, 7 3s are 21, திரும்ப 3 டேபிள் 9 3s are 27, திரும்ப 3 டேபிள் 3 3s are 9, திரும்ப 3 டேபிள் 1 வர வரைக்கும் போட்டோமா? இப்ப நமக்கு என்னென்ன ஃபேக்டரைசேஷன் வந்து கிடைச்சிருக்கு? எத்தனை 2 இருக்கு? 1 2 2 2 வந்து இருக்கு. அதே மாதிரி மொத்தம் எத்தனை 3 வந்து இருக்கு? 1 2 3 4 4 3 வந்து இருக்கு. 1 2 3 4. அப்போ 2 2 4 3 வந்து இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி குரூப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 2 2 நம்ம ஒரு குரூப்பா வச்சுக்கலாம். அடுத்து 3 3 ஒரு குரூப்பா வச்சுக்கலாம். அடுத்து 3 3 ஒரு குரூப்பா வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் மல்டிபிள் பை 3 ஸ்கொயர் மல்டிபிள் பை 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்படி இல்ல அப்படின்னா 2 மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதோட ஸ்கொயரா இருக்கும் 3 2s are 6, 6 3s are 18, 18ஓட ஸ்கொயரா இருக்கும். இன்னொரு மெத்தட்லயே நம்ம வந்து எழுதலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து குரூப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இங்க வந்து 1 2 இருக்கு, 1 3 இருக்கு, 1 3 இருக்கு. இதை வந்து ஒரு குரூப்பா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 1 2 இருக்கு, இங்க 1 3, இங்க 1 3. இங்க என்ன இருக்கோ அதே மாதிரி இங்க வந்து குரூப் பண்ணணும். அப்படி குரூப் பண்ணும்போது சேமா இருக்கா? எஸ் சேமா தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? 2 மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 2 3s are 6, 6 3s are 18, 18 ஸ்கொயர்னு எழுதலாம். is 156 is a perfect square. இப்போ வந்து 156 ஓட ஃபேக்டரைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 டேபிள் வந்து போடலாமா? 14, ரிமைண்டர் வந்து 1 16, 8 2s are 16, திரும்ப 2 டேபிள் வந்து போடலாம். 3 2s are 6, ரிமைண்டர் 1 9, இது வந்து 3 டேபிள்ல வந்து போடலாம். 1 3 is 3, 3 3s are 9. இப்போ வந்து இந்த 13 நம்மளால டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 13 1s are 13. இப்போ இதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 13. இப்போ 2 and 2 இதை வந்து நம்ம பேர் பண்ணலாம். 3யும் 13யும் பேர் பண்ண முடியுமா? முடியாது. எதை தான் நம்ம பேர் பண்ணணும்? ஒரே நம்பரா இருந்தா மட்டும்தான் நம்ம பேர் பண்ணணும். அப்ப இதை வந்து பேர் பண்ண முடியல. அப்போ 156 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்க முடியாது. Next, find whether 1156 and 2800 are perfect square using prime factorization. 1156 and 2800 அப்படிங்கிறது perfect square இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? prime factorization மெத்தட்ல வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து 1156 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 டேபிள் வந்து போடலாமா? 5 2s are 10, ரிமைண்டர் 1, 7 2s are 14, 8 2s are 16. நெக்ஸ்ட் 2 டேபிள் வந்து போடலாம். 2 2s are 4, ரிமைண்டர் 1, 8 2s are 16, 9 18. இப்போ இந்த 289 அப்படிங்கிறது நம்ம 17 டேபிள்ல வந்து போடலாம்.
17 17s 289 திரும்ப வந்து 17 போடலாம் 1 இப்போ என்ன வருது 2 multiple by 2 multiple by 17 multiple by 17 வருதா இப்போ 2 and 2 நம்ம வந்து பேர் பண்ணலாம் அதே மாதிரி 17 and 17 வந்து பேர் பண்ணலாம் அப்போ 2 multiple by 17 ஸ்கொயரா வந்து இருக்குமா அப்போ 2 ஐயும் 7 ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 7 2s 14 ரிமைண்டர் 1 1 2 is 2 2 1 2 plus 1 3 அப்போ 1156 அப்படிங்கிறது 34 ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும் நெக்ஸ்ட் 2800 ஃபர்ஸ்ட் இதை வந்து 2 டேபிள் வந்து போடலாமா 1 2 is 2 4 2s 8 0 0 நெக்ஸ்ட் 2 டேபிள் 7 2s 14 0 0 700 நெக்ஸ்ட் 2 டேபிள் 3 2s 6 ரிமைண்டர் 1 5 2s 10 0 நெக்ஸ்ட் 2 டேபிள் 1 2 is 2 ரிமைண்டர் 1 7 2s 14 ரிமைண்டர் 1 5 2s 10 நெக்ஸ்ட் 2 டேபிள் போட முடியாது அப்போ 5 டேபிள் வந்து போடலாமா 3 5s 15 ரிமைண்டர் வந்து 2 5 5s 25 திரும்ப 5 டேபிள் வந்து போடலாம் 7 5s 35 திரும்ப 7 டேபிள் 1 என்னென்ன இந்த ரெண்டு 2 பேர் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு 2 வந்து பேர் பண்ணலாம் இந்த ரெண்டு 5 பேர் பண்ணலாம் ஆனா 7 வந்து பேர் பண்ண முடியுமா முடியாது அப்போ 200 அப்போ 2800 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்க முடியாது We can estimate the square root of larger perfect square by looking at the closest perfect square. We are familiar with then narrowing down the interval to search. இப்போ நம்ம வந்து ஒரு இது வந்து perfect square இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பர் வந்து 2 3 7 8ல வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து perfect square இருக்க முடியாதுன்னு பார்த்தோம் அடுத்து வந்து odd numbers வந்து நம்ம consecutive odd numbers வந்து சப்ராக்ட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா பண்ணிட்டே வரும்போது எண்ட்ல வந்து 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து perfect square இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் வச்சு வந்து பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு லார்ஜர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபெமிலியர் ஸ்கொயர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த ஸ்கொயரை வச்சு எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் டு ஃபைண்ட் ரூட் 1936 we can reason as follows 1966 அப்படிங்கிறது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் 40 ஸ்கொயர் அண்ட் 50 ஸ்கொயர் 40 ஸ்கொயர் நம்ம 1600 சொல்லுவோம் 50 ஸ்கொயர் வந்து 2500 சொல்லுவோம் அப்போ 40 ஸ்கொயரை விட அதிகமா இருக்கும் 50 ஸ்கொயரை விட கம்மியா இருக்கும் the last digit of this number இப்போ இந்த நம்பர்ல வந்து லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கு 6 இருக்கு இப்போ ஒரு நம்பர் வந்து 6ல வந்து எண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது எதுல தான் இருக்கணும் 6 ஓட ஸ்கொயரா இருக்கணும் அப்படி இல்லைன்னா 4 ஓட ஸ்கொயரா இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 6 6 36 அப்போ 6ல தான் எண்ட் ஆகும் 4 4 60 தான் எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்போ 40ல இருந்து 50 வரைக்கும் 4 6 6ல முடிகிற நம்பர்ஸ் என்னவா இருக்கும் 44 இருக்கணும் அல்லது 46 இருக்கணும் if we calculate 45 square we can compare it with 1936 to have the interval to search from 40 to 50 to either 40 to 45 or 45 to 50 we can write 45 square 40 plus 5 plus into 40 plus 5 equal to 40 square plus 2 multiplied by 40 into 5 plus 5 square 1600 400 plus 25 அப்போ 2025 இப்போ 45 ஸ்கொயர் அப்படிங்கறத நம்ம எப்படி வந்து எழுதிக்கலாம் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம் 40 plus 5 ஸ்கொயர்னு எழுதலாமா இப்போ இதுக்கான மீனிங் என்ன இப்போ 2 ஸ்கொயர் இருந்தது அப்படின்னா 2 multiple by 2 ன்னு அர்த்தம் சொல்லணும்ல அப்போ 40 plus 5 ஸ்கொயர் அப்படின்னா அதை எப்படி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம் அதை நம்ம 40 plus 5 into 40 plus 5 ன்னு எழுதிக்கலாமா அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும் 40 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 4s 16 இங்க 1 0 இருக்கு அப்ப நம்ம ஆன்சர்ல வந்து 2 0 போடணும் நெக்ஸ்ட் 4 2s 80 8 5s 40 இங்க ஏற்கனவே ஒரு 0 இருக்கிறதுனால ஒரு 0 வந்து ஆட் பண்றோம் 5 ஸ்கொயர் என்ன வரும் 25 வரும் இப்போ இதை ஆட் பண்ணா என்ன வரும் 1600 plus 400 2000 இங்க என்ன இருக்கு 25 அப்போ 2025 45 ஓட ஸ்கொயர் வந்து என்ன வருது 2025 வருது இந்த 1936 அப்படிங்கிறது 2025 விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா கம்மியா இருக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் 45 ஸ்கொயர்னு சொல்லுவோமா இந்த 45 ஸ்கொயரே வந்து 1936 விட அதிகமா இருக்கு அப்ப இது வந்து 40ல இருந்து 45 வரைக்கும் தான் இருக்க முடியும் அப்போ 40ல இருந்து 45 வரைக்கும் 6ல எண்ட் ஆகுற ஒரே ஸ்கொயர் என்னவா தான் இருக்கும் 44 தான் இருக்கும் அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் 44 ஓட ஸ்கொயரா இருக்கும் Next, consider the following situation. Aribam and Biju play a game. Aribam and Biju இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்றாங்க. One say a number and the other replies with its square root. இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு நம்பர் வந்து சொல்றாங்க அப்படின்னா அடுத்தவங்க வந்து என்ன செய்வாங்க அதோட ஸ்கொயர் ரூட் வந்து சொல்லுவாங்க. He says 25 and Biju say quickly 5. இப்போ வந்து அரிபம் வந்து 25 அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பிஜு வந்து என்ன சொல்லுவாங்க உடனே வந்து 5 ஸ்கொயர் 5 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Then Biju say
சேஸ் 81. பிஜு வந்து 81 ன்னு சொன்னாங்க அப்படின்னா அரிபம் வந்து என்ன சொல்லிடுவாங்க. கேம் கோஸ் ஆன் டில் அரிபம் சேஸ் 250. இப்ப இந்த கேம் வந்து எது வரைக்கும் போயிட்டே இருக்கு அப்படின்னா அரிபம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 250 வந்து சொல்லிட்டாங்க. புஜோ இஸ் நாட் ஏபிள் டு ஆன்சர் பிகாஸ் 250 இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்ப அரிபம் வந்து 250 சொன்ன உடனே பிஜுக்கு வந்து அந்த 250யோட ஆன்சர் வந்து தெரியல. ஏன்? 250 அப்படிங்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காது. உடனே அரிபம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஜு கிட்ட இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்படின்னா இது பக்கத்துல இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபார் திஸ் பிஜு நீட்ஸ் டு எஸ்டிமேட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250. சிச்சுவேஷன்ல வந்து பிஜு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் 250யோட ஸ்கொயர் ரூட் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 250 அப்படிங்கிறது 10 ஸ்கொயர் ஆன 100ல இருந்து 20 ஸ்கொயர் ஆன 400க்கு இடையில தான் இருக்கும். 10 ஸ்கொயர் ஆனா 100 விட அதிகமா இருக்கும். அதே 20 ஸ்கொயர் ஆனா 400 விட கம்மியா இருக்கும். But we are still not very close to that number whose square is 250. ஆனாலுமே அவங்க வந்து இந்த 250க்கு வந்து க்ளோசஸ்டா வரல. அப்ப என்ன செய்யறாங்க, 15ஓட ஸ்கொயர் என்னன்னு பாக்குறாங்க, 16ஓட ஸ்கொயர் என்னன்னு பாக்குறாங்க. 15ஓட ஸ்கொயர் என்ன, 225. 16ஓட ஸ்கொயர் என்ன, 256. 256 is much closer to 250 than 225. இப்ப 250க்கு ரொம்ப க்ளோசஸ்டா எது இருக்கு, 225 256 256 தான் 225 விட க்ளோசஸ்டா இருக்கு. So root of 250 is approximately 16. Here is another problem that requires estimating square root. இப்போ வந்து estimating square root கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு situation வந்து நம்ம சொல்ல போறோம். Akhil has a square piece of cloth of area 125 cm. இப்போ அகில் வந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் கிளாத் வந்து வச்சிருக்கான். அந்த கிளாத்தோட ஏரியா எவ்வளவு இருக்கான், 125 cm ஸ்கொயரா இருக்கான். He wants to know if he can cut out a square handkerchief of side 15 cm. If not, he wants to know the handkerchief that can be cut out from this piece of. We know to know the maximum size handkerchief that he can cut out from this piece of cloth with an integer side length. இப்போ வந்து அகிலுக்கு வந்து 125 cm ஸ்கொயர்ல இருக்கிற ஒரு ஸ்கொயர் ஏரியால இருக்கிற ஒரு கிளாத் வந்து வச்சிருக்காங்க. அந்த கிளாத்தோட ஸ்கொயர்ஸ் வந்து 15 cm வந்து இருக்க முடியுமான்னு கேட்டா 15 ஸ்கொயர் வந்து என்ன வரும், 5 5s are 25, remainder 2, 1 5 is 5, 7 5 1 5 7 plus 5 remainder 1 2 225 வரும். அப்போ 15 ஸ்கொயர் வந்து அவங்க எஸ்டிமேட் பண்ண முடியுமா, இதை விட இது ரொம்ப 100 வந்து 100 சென்டிமீட்டர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அவங்க 15 வந்து எடுக்க முடியாது. அப்ப எதை வந்து அவங்க க்ளோசஸ்டா எடுக்க முடியும் அப்படின்னா 125 is not a perfect square. இப்போ 125 அப்படிங்கிறது perfect square இல்ல. The nearest perfect squares are 11 and 12. இப்போ இந்த 125க்கு nearest perfect square எது இருக்கலாம் அப்படின்னா 11 ஸ்கொயரா இருக்கலாம். 11 ஸ்கொயர் என்ன, 121 or 12 ஸ்கொயரா இருக்கலாம். 12 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன, 144. 125க்கு நியரஸ்டா 144 இருக்கா அல்லது 121 இருக்கா, 121. அப்ப அவங்க வந்து அந்த சைடு, அந்த ஹேண்ட்கர்ச்சீஃபோட சைடு வந்து எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா 11 சென்டிமீட்டர் எடுக்கலாம். Next, figure it out. Which of the following numbers are not perfect square? இப்ப கீழ வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எதெல்லாம் perfect square கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், இப்போ ஒரு நம்பர் பார்த்த உடனே அது வந்து perfect square இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு நம்பர் வந்து 2 3 7 or 8ல வந்து எண்ட் ஆயிருக்கோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர் வேல்யூவா இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப எந்த ஒரு நம்பர்ஸ் வந்து யூனிட் டிஜிட் வந்து 2 3 7 8 வந்து எண்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இப்ப இங்க என்ன இருக்கு, 2 வந்து எண்ட் ஆயிருக்கு, அப்ப இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இங்க 8ல எண்ட் ஆயிருக்கு, இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இது வந்து 7ல எண்ட் ஆயிருக்கு, இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இது 9ல எண்ட் ஆயிருக்கு, இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கலாம். நெக்ஸ்ட், which one among 64 square, 108 square, 292 square, 36 square has a last digit 4? இப்ப இங்க இருக்கிற
இருக்கிற ஸ்கொயர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கொயர்ஸ்ல எதோட வேல்யூ வந்து லாஸ்ட் டிஜிட் யூனிட் பிளேஸ் வந்து 4ல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 4 அப்படிங்கும்போது எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு? இப்போ 1ஓட ஸ்கொயர் வந்து 1ல தான் எண்ட் ஆகும். அப்ப வர முடியாது. 2ஓட ஸ்கொயர் வந்து 2 2s are 4. அப்போ 2ஓட ஸ்கொயர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்ப 3 3s are 9 வாய்ப்பு இல்ல. 4 4s are 16 வாய்ப்பு இல்ல. 5 5s are 25 are 36 வாய்ப்பு இல்ல. 7 7s are 49 வாய்ப்பு இல்ல. 8 8s are 64. அப்போ 8 8s are 64 வந்து லாஸ்ட் டிஜிட் 4 வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அப்போ 1 2ஆ இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 8ஆ வந்து இருக்கலாம். அப்ப 64 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 4s are 16 வரும். அப்ப இது வந்து 4ஆ இருக்காது. நெக்ஸ்ட் 108 ஸ்கொயர் இதோட டிஜிட் கண்டிப்பா 4ஆ தான் இருக்கும். 8 8s are 64. நெக்ஸ்ட் 292 2 2s are 4. அப்ப இதுவும் கண்டிப்பா இதோட யூனிட் டிஜிட்டும் 4ஆ தான் இருக்கும். நெக்ஸ்ட் 36 ஸ்கொயர் 6 6 are 36. இதோட லாஸ்ட் டிஜிட் வந்து 4ஆ இருக்காது. given 125 ஸ்கொயர் equal 1625. What is the value of 126 ஸ்கொயர்? இப்போ 125 ஸ்கொயர் வந்து 15625 னு கொடுத்திருக்காங்க. அப்போ 126 ஓட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? நம்ம ஏற்கனவே மேல வந்து பார்த்தோம். இங்க வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 36 ஓட ஸ்கொயர் வந்து வேணும். 35 ஸ்கொயர் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் வேணும் அப்படின்னா இப்ப 36 ஆட் நம்பர் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து இதோட ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும். என்ன கேட்டிருக்காங்க? 126 ஸ்கொயர் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 126 ஆட் நம்பர் வரைக்கும் நம்ம ஒண்ணா ஆட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்ப அதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன சொன்னோம்? 2n minus 1ன்னு சொன்னோம். இங்க n அப்படிங்கிறது என்னது? 126. 2 multiple by 126 minus 1 என்ன வரும்? 6 2s are 12, remainder 1, 2 2s are 4, 5, 1 2 is 2. 252 minus 1 அப்ப என்ன வரும்? 251. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 15,625 plus 251 இருக்கும். அப்ப ஆப்ஷன் 4 is correct. Next, find the length of a side of a square whose area is 441 meter square. இப்ப வந்து ஸ்கொயரோட ஏரியா வந்து கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? 441 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட ஒன் சைடு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த சைடு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து பண்ணலாம். இப்போ 441 ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம எப்படி போட முடியும்? 2 டேபிள்ல போட முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? 3 டேபிள் வந்து போடலாம். 1 3 is 3, ரிமைண்டர் 1, 4 3s are 12, remainder 2, 7 3s are 21, 147. திரும்ப வந்து 7 டேபிள் வந்து போடலாம். 2 7s are 14, 1 7 is 7. திரும்ப வந்து 7 டேபிள்ல வந்து போடலாம். 3 7s are 21. திரும்ப 3 டேபிள் 1. அப்ப என்ன வரும்? 3 and 3 வந்து நம்ம 1 பேரா எடுத்துக்கலாம். 7 and 7 வந்து 1 பேரா எடுத்துக்கலாம். அப்ப 3 multiple by 7 7 3s are 21. அப்போ ஒன் சைடு வந்து என்னவா இருக்கும்? 21 இருக்கும். இப்ப 21 வந்து கரெக்டான்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாமா? எப்படி செக் பண்றது? 21 2 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணலாம். 1 1s 1, 1 2 is 2, 2 2s are 4. நெக்ஸ்ட் 1 2 plus 2 4, 441 வந்துச்சு. அப்போ ஒன் சைடு இந்த ஸ்கொயர் ஏரியாவோட ஒன் சைடு என்னவா இருக்கும்? 21 இருக்கும். Next, find the smallest square number that is divisible by each of the following numbers 4, 9 and 10. இப்போ வந்து smallest square number வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த smallest square number எதாலெல்லாம் divisible ஆகணும் அப்படின்னா 4, 9, 10 ஆல டிவைட் ஆகணும். அப்ப அந்த smallest number என்ன அப்படி சொல்லி பார்க்கலாமா? என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 4 9 10க்கு வந்து எல்சிஎம் வந்து எடுக்கலாம். இப்போ நம்ம 4 9 and 10க்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 2ல வந்து எடுக்கலாமா? 2 2s are 4, 9 வந்து அப்படி போட்டுக்கலாம். 5 2s are 10. நெக்ஸ்ட் வந்து 2ல போடலாம் 1 9 5. நெக்ஸ்ட் வந்து 3ல வந்து போடலாம் 1 3 5. நெக்ஸ்ட் வந்து 3ல வந்து போடலாம் 1 1 5. நெக்ஸ்ட் வந்து 5ல வந்து போடலாம் 1 1 1. இப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 5 2s are 10, 2 3s are 6, 6 3s are 18. 18 into 10 என்ன வரும்? 180 வரும். இப்போ இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா? கிடையாது. என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 180 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பரா? கிடையாது. அப்போ ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பரா இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும்? நம்ம என்ன பேர்லாம் கண்டுபிடிச்சோம்? 2 multiple by 2, 3 multiple by 3. எதுக்கு மட்டும் பேர் இல்ல? 5க்கு மட்டும் பேர் இல்ல. அப்ப இந்த 180 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர். 4 9 10 ஆல டிவைட் ஆகிறதா இருக்குமா? அப்போ 180 நம்ம 5ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 0 8 5s are 40, ரிமைண்டர் வந்து 4, 1 5 is 5, 9 900 இருக்கும்.
அப்போ 900 தான் 4, 9 and 10 divisible ஆகுற smallest square number. Next, find the smallest number by which 9408 must be multiplied so that the product is perfect square. Find the square root of the product. 9408 அப்படிங்கிறது ஒரு perfect square இல்ல. ஏன் இது perfect squareனு சொல்ல மாட்டோம்? நமக்கு வந்து தெரியும் 2, 3, 7 and 8ல எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வந்து end ஆயிருக்கோ அது வந்து கண்டிப்பா ஸ்கொயர் வேல்யூவா இருக்காது. அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காதுன்னு தெரியும். அப்ப இந்த 9408 அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஆனா இந்த ஸ்கொயரோட நம்ம ஏதோ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணா அதோட ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குமா? அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்குமா? அப்ப இதோட எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். 9408க்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கலாமா? 4 2s are 8, remainder 1, 7 2s are 14, 0, 4 2s are 8, 2, 2 2s are 4, 3 2s are 6, remainder 1, 5 2s are 10, 2 2s are 4, 2, 1 2 is 2, 1 2 is 2, remainder வந்து 1, 4, 7 2s are 14, remainder 1, 6 2s are 12. Next 2, 5 2s are 10, remainder 1, 8 2s are 16, remainder 1, 8 2s are 16. நெக்ஸ்ட் 2 ஆல போடலாம் 2s are 4 ரிமைண்டர் 1 9 2s are 18 4 2s are 8 இங்க என்ன இருக்கு 294 வந்து இருக்கு இப்போ இத வந்து நம்ம திரும்ப 2 டேபிளால போடலாம் 1 2 is 2 4 2s are 8 ரிமைண்டர் வந்து 1 7 2s are 14 இப்போ இத வந்து நம்ம 7 டேபிளால போடலாம் 2 7s are 14 1 7 is 7 திரும்ப 7 டேபிளால போடலாம் 3 7s are 21 3 1 இப்போ நமக்கு என்னென்ன பேர் வந்து கிடைச்சிருக்கு 2 அப்படிங்கிறது வந்து பேர் கிடைச்சிருக்கு இந்த 2க்கு வந்து பேர் இருக்கு அதே மாதிரி இந்த 2க்கு பேர் இருக்கு 7க்கு வந்து பேர் இருக்கு எதுக்கு மட்டும் பேர் இல்ல 3க்கு மட்டும் பேர் இல்ல அப்ப நம்ம இந்த நம்பரை 3 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்குமா 9408 அப்படிங்கிறது 3 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 8 3s are 24 ரிமைண்டர் 2 அப்படியே போட்டுக்கிறோம் 4 3s are 12 ரிமைண்டர் 1 9 3s are 27 plus 1 28 28224 இருக்கும் 9408 ஓட நம்ம 3 அப்படிங்கிற ஸ்மாலஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்க முடியும் இது வந்து எந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்க முடியும் 9408 ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து எதை சொன்னோம் 2 into 2 இதுக்கு வந்து நம்ம ஒரு 2 வந்து எடுத்துக்கலாமா இப்போ இந்த 2 into 2 இந்த பேர் வந்து நம்ம 1 2 வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த 2 into 2 இதை நம்ம 1 பேரா வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த 7 into 7 வந்து 1 பேரா எடுத்துக்கலாம் இப்போ இந்த 3க்கு நம்ம இன்னொரு 3 வந்து கண்டுபிடிச்சது அதை நம்ம என்னன்னு சொன்னோம் 28224 சொன்னோம் அப்போ இதோட 3 and 3 வந்து நம்ம ஒரு பேரா வந்து எடுத்துக்கலாமா அப்போ இந்த 28224 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூவா இருக்கும் 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24 நால மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 7 4s are 28 ரிமைண்டர் 2 7 2s are 14 14 plus 2 16 அப்போ 168 ஸ்கொயரா இருக்கும் 9408 ஓட 3 அப்படிங்கிற ஸ்மாலஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும் அந்த நம்பர் என்ன 28224 இப்போ இந்த 28224 அப்படிங்கிறது எதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னோம் 168 ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும் How many numbers lie between the squares of the following numbers? இப்போ இங்க வந்து pair and 17 square 99 square and 100 squaresக்கு இடையில எவ்வளவு நம்பர்ஸ் வந்து இருக்கும்னு கேக்குறாங்க இது 1 square and 2 square இது ரெண்டுக்கு இடையில என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் 1 square வந்து 1 2 square வந்து 4 அப்போ 2 and 3 வந்து இருக்கும்னு பார்த்தோம் இப்போ இதே இது 2 square and 3 square இடையில வந்து எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம் 4 9 அப்போ 5 6 7 8 இங்க வந்து 2 இருக்கும் இங்க வந்து 4 இருக்கும் எல்லாமே ஈவன் நம்பர்ஸா தான் இருக்கும்னு பார்த்தோம் இப்போ நம்ம வந்து 2 ஸ்கொயர் அண்ட் 3 ஸ்கொயருக்கு இடையில வந்து எவ்வளவு நம்பர்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னோம் 4 நம்பர்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னோம் அப்ப நம்ம என்ன செய்யலாம் இந்த 2 ஓட 2 வந்து மல்டிபிள் பண்ணலாமா அப்ப 2 2s are 4 எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 4 நம்பர்ஸ் இப்போ இதே இது 5 ஸ்கொயர் அண்ட் 6 ஸ்கொயர்ஸ் 5 ஸ்கொயர் என்ன 25 6 ஸ்கொயர்ஸ் என்ன 36 25ல இருந்து 36 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் 26 27 28 29 30 31 32 33 34
35 இந்த 25 and 36 இடையில எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்ப இந்த 5 ஓட 2 மல்டிபிள் பண்ணா 5 2 சார் 10 அப்ப எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு வந்துருமா அப்போ ரெண்டு ஸ்கொயர்ஸ்க்கு இடையில நமக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா எந்த ஸ்கொயர் வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்கொயரோ அதோட 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு இந்த ரெண்டு ஸ்கொயர்ஸ்க்கும் இடையில இருக்கிற நம்பர்ஸா வந்து இருக்கும் அப்போ 16 ஸ்கொயர்ஸுக்கும் 17 ஸ்கொயர்ஸுக்கும் இடையில எவ்வளவு நம்பர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா 16 2 ஆல மல்டிபிள் பண்ணணும் 16 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 6 2 சார் 12 ரிமைண்டர் 1 1 2 is 2 plus 1 3 அப்போ 16 and 17 ஸ்கொயர்ஸ்க்கு இடையில 32 நம்பர்ஸ் வந்து இருக்கும் 99 ஸ்கொயர் and 100 ஸ்கொயர்ஸ்க்கு இடையில எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும் அப்ப நம்ம 99 ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் என்னது 99 இதை வந்து 2 ஆல மல்டிபிள் பண்ணலாமா 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 9 2 சார் 18 ரிமைண்டர் 1 9 2 சார் 18 plus 1 19 198 நம்பர்ஸ் வந்து 90 ஸ்கொயர்ஸ் and 100 ஸ்கொயர்ஸ்க்கு இடையில இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஃபாலோயிங் பேட்டர்ன் fill in the missing numbers இப்ப கீழ வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த பேட்டர்ன்ல வந்து சில நம்பர்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆயிருக்கு இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ இங்க வந்து இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 2 ஸ்கொயர்ஸ் வரும் இந்த 2 ஓட நம்ம 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இந்த ஸ்கொயரா இருக்கும் இப்போ அடுத்த கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸ் வந்து என்ன இங்க 2 ஸ்கொயர் இருக்கு இங்க 3 ஸ்கொயர் இருக்கு இதை மல்டிபிள் பண்ணா 6 ஸ்கொயர்ஸ் வரும் அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும் இந்த 6 ஓட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 ஸ்கொயர்ஸா இருக்கும் இப்போ அடுத்த கான்சிக்யூட்டிவ் ஸ்கொயர்ஸ் என்ன 3 and 4 3யும் 4யும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 12 12 ஓட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 ஸ்கொயர் நெக்ஸ்ட் 4 and 5 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 20 20 பிளஸ் 20 ஓட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 21 அப்ப இங்க வந்து 21 ஸ்கொயர் வந்து வரும் நெக்ஸ்ட் 9 and 10 இருக்கு 9யும் 10யும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 90 ஸ்கொயரா இருக்கும் 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் 91 வரும் அப்ப இங்க வந்து 91 ஸ்கொயரா இருக்கும் நெக்ஸ்ட் how many tiny squares are there in the following picture இப்ப கீழ கொடுத்திருக்க பிக்சர்ஸ் வந்து எவ்வளவு டைனி ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்க போறோம் ரைட் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் டைனி ஸ்கொயர்ஸ் இப்போ இங்க வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் டைனி ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கோ அதோட பிரைம் ஃபேக்டரைசேஷனும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் டைனி ஸ்கொயர்ஸ் வந்து எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாமா 1 2 3 4 5 6 7 8 9 இந்த ரோல வந்து 9 இருக்கு இப்போ இதே மாதிரி காலம்ல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா 1 2 3 4 5 6 7 8 9 அப்ப ரோவும் 9 இருக்கு காலமும் 9 இருக்கு அப்ப இதுல டைனி ஸ்கொயர்ஸ் அப்படிங்கும்போது எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்கும் 81 ஸ்கொயர்ஸ் இருக்கும் அப்போ மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு 81 ஸ்கொயர்ஸ் இருக்கு இப்ப இந்த 81 ஸ்கொயர்ஸ்லயுமே ஒரு ஸ்கொயர்ஸ்லயும் இப்ப இந்த டைனி ஸ்கொயர்ஸ்லயே எவ்வளவு ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்ப இங்க என்ன இருக்கு 1 2 3 4 5 இருக்கு இங்க என்ன இருக்கு 1 2 3 4 5 இருக்கு அப்போ 5 மல்டிபிள் 5 என்ன வரும் 25 வரும் அப்போ லார்ஜ் ஸ்கொயர் பெரிய ஸ்கொயர் வந்து எத்தனை இருக்கு 81 இருக்கு அந்த 81 ஸ்கொயர்லயுமே எவ்வளவு ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கு 25 ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கு அப்ப இந்த பாக்ஸ் ஃபுல்லா எவ்வளவு டைனி ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த 81 and 25 வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருமா அப்ப 81 multiple by 25 ஆன்சர் என்ன வரும் 15 is 5 8 5s are 40 so 40 அப்படியே போட்டுக்கிறோம் 2 8 2s are 16 5 2 4 plus 6 10 remainder 1 2 2025 tiny squares வந்து இருக்கும் இப்போ இந்த 2025 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயரா இருக்கும் 2025க்கு அவங்க என்ன வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த 2025 ஓட நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து கண்டுபிடிக்கலாமா 5 இங்க என்ன இருக்கு 4 5s are 20 இது 2ல வந்து நம்ம எடுக்க முடியாது அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க 0 ஆட் பண்ணிட்டு 5 5s are 25 னு போடுறோம் நெக்ஸ்ட் 5 8 5s are 40 1 5 is 5 நெக்ஸ்ட் வந்து 3 2 3s are 6 ரிமைண்டர் வந்து 2 7 3s are 27 நெக்ஸ்ட் வந்து 3 9 3s are 27 நெக்ஸ்ட் வந்து 3 3 3s are 9 நெக்ஸ்ட் வந்து 3 1 வரும் அப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்னவா இருக்கும் இப்போ இந்த ரெண்டு 5க்கு நம்ம ஒரு 5 வந்து எடுத்துக்கலாமா இப்போ இந்த ரெண்டு 3க்கு நம்ம 1 3 வந்து எடுத்துக்கலாமா இப்போ இந்த ரெண்டு 3க்கு நம்ம 1 3 வந்து எடுத்துக்கலாமா அப்போ 3 3s are 9 9 5s are 45 அப்போ இது வந்து 45 ஓட ஸ்கொயரா வந்து இருக்கும் இது வந்து 45 ஓட ஸ்கொயரா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாமா எப்படி செக் பண்றது 45 2 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணலாமா 5 5s are 25 ரிமைண்டர் வந்து 2 5 4 5s are 20 plus 2 22 4 5s are 20 ரிமைண்டர் வந்து 2 4 4s are 16 plus 2 18
5, 2, 8 plus 2, 10, remainder 1, 2, 20, 25 வருது. அப்போ இந்த 2025 எதோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும்? 45 ஓட பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.